எஸ்எல் கோபாலப்பட்டினத்திலேருந்து அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் பேசுகிறோம். இது 7/11/2025. இங்கே இந்த ஸ்கூலில் ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, ஒரு சாலை வசதி இல்லை, ஒரு ஸ்கூல் வசதி எதுவுமே இல்லை. ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி அப்படி கெட்டி கிடக்கு. ஸ்கூல் மேலேயும் சரி தண்ணி இறங்குது, பெஞ்சில் தண்ணி ஊற்றுது, சொல்ல முடியலை. நிறைய இடத்துல நாங்களும் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம். யாரும் எங்கள் கோரிக்கையை யாருமே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளைக்கு திங்கக்கிழமை நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி இந்த ஸ்கூலை அமைச்சு கொடுக்கற வரையும் எங்க போராட்டம் நீடிக்கும். அது வரைக்கும் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க. நாங்கள் எவ்வளோ இடத்துலயோ பேசி பார்த்து எல்லாம் பண்ணிட்டோம். யாருமே எங்க பேச்சை யாருமே கேட்கல. ரொம்ப ஸ்கூல் மோசமா இருக்கு. இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அது வரைக்கும் எங்க போராட்டம் திங்கக்கிழமையிலேருந்து எங்க போராட்டம் நடைபெறும். 302 மாணவர்கள் படிக்கும் கோபாலப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வெறும் 8 ஆசிரியர்களும், அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் 288 மாணவர்களே படிக்கும் மருதாந்தலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 22 ஆசிரியர்களும் இருப்பது ஏன்? தமிழகம் முழுவதும் இதுமாதிரி நூற்றுக்கணக்கான பள்ளிகள் உள்ளன. தேவைக்கு அதிகமாக ஆசிரியர்கள் உள்ள பள்ளிகளிலிருந்து ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை மாற்றுவதில் என்ன சிரமம்? கல்வித்துறை தூங்கிக் கொண்டுள்ளதா? கல்வியில் சீரழியும் தமிழ்நாடு. கட்டடங்களை பராமரிக்க, கழிவறைகள் கட்ட நிதியில்லாத போது காலை உணவுத் திட்டம் எதற்கு? கூரை ஏறி கோழி பிடிக்க வக்கற்றவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாம்.